இயேசுவின் பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் அவரை காண்பதினால் அவருடைய சாயலாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் ஏமாற்றப்படாமல் இருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆரம்பம் முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய செயல்களை அழிப்பதற்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் யாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் யாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் இல்லை. 1 யோவான் 3 முதல் 10 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் பில்லி வீரோ. இவருடைய காலம் 1794 வருடம் முதல் 1868 வருடம் உடைய. இவருடைய நாடு இங்கிலாந்து. இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. ஒரு முறை ஹமிக்ஸ் என்ற இடத்தில் இருந்த ஒரு தேவாலயத்தில் போதகர் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். யாராவது எழுந்து நின்று தேவன் என் சகல பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரித்து விட்டார் என்று கூற முடியுமா என்றார். இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பில்லி இதயத்தில் மிகவும் குத்தப்பட்டார். நான் பரிபூர்ணமாக சுத்திகரிக்கப்பட்டேன் என்று என்னால் கூற முடியாதா? தன்னுள் கேள்வி கணைகளை தொடுத்தார். பின்னர் மிகவும் தீர்க்கமான ஒரு குரலில் போதகரை பார்த்து நான் பரிபூர்ணமாக சுத்திகரிக்கப்பட்டேன் என்று கூறினார். இப்பதிலை கூறிய பின் சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் அவர் நிறைந்து தேவனை துதித்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார். அன்று முதல் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்குள் பரிசுத்தமாக வாழ ஆரம்பித்தார். மக்களால் பிரசங்கி என்று அழைக்கப்பட்டார். எப்பொழுதும் சந்தோஷத்தினால் நிரம்பி நடனமாடும் வழக்கமுடையவர். தன்னுடைய சந்தோஷமான இந்த நடனத்திற்கு ஆன காரணங்களை தன் நண்பர்களிடம் கூறினார். நான் துக்கப்பட முடியாத அளவிற்கு தேவன் என்னை சந்தோஷப்படுத்திவிட்டார். எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நான் குதித்து ஆடி பாடுகிறேன். என் பாதங்களை யாரும் கீழே பிடித்து வைக்க முடியாது. அப்படி யாராவது என் பாதங்களை வெட்டிவிட்டாலும் அவை மீண்டுமாக வளர்ந்துவிடும். உண்மையிலேயே நான் பெற்ற சந்தோஷத்தை செயலில் காட்டியவர் இவர். ஆடம்பரமான வாழ்வு வாழாமல் மிகவும் எளிய வாழ்வையை மேற்கொண்டார். தன்னை காண வரும் அனைவரையும் சிரிக்க வைத்து அனுப்புவது இவருக்கு கைவந்த கலை. பில்லி வியாதிப்பட்டிருந்த போது மரித்து விடுவார் என்று மருத்துவர் கூறிவிட்டார். பில்லி அவரிடம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் சீக்கிரம் பரலோகத்தில் இருப்பேன், அங்கு உங்களை பற்றி கூறுவேன், நீங்களும் அங்கு வந்து சேருங்கள் என்று நகைச்சுடன் கூறி இவர் அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தினார். அன்பரே, உம்மால் பிறர் மகிழ்ச்சி பெறுகின்றார்களா? ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து நாம் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொடுத்து விட்டார். ஆகவே நம்மை பாவி என்று யாரும் குற்றப்படுத்தி விட முடியாது. இந்த வில்லி வீரோ தன் வாழ்வில் இயேசு பாவங்களை மன்னித்து விட்டார், என் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார், நான் இனி பாவி இல்லை, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் விசுவாசித்து உள்ளத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சியை கொண்டார். அந்த விசுவாசம் உண்மையாக இருந்தபடியினால்தான் அவரால் மகிழ்ச்சியோடு இருக்க முடிந்தது. ஆம், ஒரு மனிதனுடைய வாழ்விலே தண்டனைக்கு உட்பட்டிருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அந்த தண்டனை முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டால், மன்னிக்கப்பட்டு விட்டால், அந்த மனிதனுடைய சந்தோஷம் எவ்வளவா இருக்கும் தெரியுமா? ஆம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் நம்மை விட்டு நீக்கப்பட்டது, நமக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி விசுவாசித்தால் உண்மையில் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதை அனுபவித்தவர் தான் இந்த வில்லி வீரோ. தான் அனுபவித்தது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவித்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நாமும் இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்து அதில் மகிழ்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அதன் மூலமாக மகிமை அடைவார். நம்முடைய மகிழ்ச்சியை பார்த்து அநேகர் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு, கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பதற்கு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வேத தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவா 18ஆம் அதிகாரம், ஏசாயா 24ஆம் அதிகாரம், எபிரேயர் 6-7 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.